போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. மனைவி பொய் சொன்னானா அது குடும்பத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுறதுக்காக இருக்கும். ஆனால் கணவன் பொய் சொல்றான்னா அந்த குடும்பத்தை சீரழிக்கிறதுக்காக. எந்த கணவனாவது எனக்கு இவ்வளவு சம்பளம், 5000 ரூபாய் சம்பளம், எனக்கு 10000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு உள்ளதை என்னைக்காவது மனைவிட்ட எந்த கணவனா சொல்லியிருக்கானா? சொன்னதே கிடையாது. ஒரு நாளில் ஒரு பங்கை வீட்டில் கொடுத்துட்டு மீதி பங்கை பூரா என்ன செய்வான்னா, இவனுக்குன்னு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பான். வை ராஜா வை, வை ராஜா வை, 10க்கு 20, 20க்கு 40, 40க்கு 80 மங்காத்தா உள்ளே வெளியே விளாண்டு அவ்வளோ பணத்தை அவன்கிட்ட விட்டுட்டு வந்துடுவான். அட்டா பெண் அப்படி கிடையாது. துட்டை கரெக்டாக கொண்டாந்து கொடுக்கணும், பொய் சொல்லாமல் கொண்டாந்து கொடுக்கணும். அப்போனா தான் குடும்பம் தலை சிறந்து இருக்கும். பெண் வந்து பொய் சொல்லி சீட்டு போடுவா, அது குடும்பத்தினுடைய பெருமைக்காக. வீட்டில் வயசு குறைற பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், அந்த பிள்ளைக்காக நகைச்சீட்டு போடுவா. அப்படியா போடுவா? சீட்டு போடுவா. சீட்டு போடும்போதே போய் தான் சொல்லுதிய, எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாண்டாம், எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாண்டாம். அவன் சொல்லுதான், கவலைப்படாதீங்கக்கா, நான் போகும்போது யாருக்கும் தெரியாது. ஆம்பளை கிட்ட சீட்டு போட்ட ஓடிடுறாங்கிறதுனால தான் இப்போ மகளிர் சுய உதவி குழு, எங்க குழுவில் நாங்கள் சீட்டு போட்டுக்கிறோம். ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கல்யாணம் ஆன புதுசில் கல்யாணம் அன்னைக்கு அன்னைக்கு, அதாவது என்னன்னா கல்யாணம் ஆன அன்னைக்கு எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க, மறுநாள் சினிமாவுக்கு போக சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் சொன்னாங்க, எம்மா சினிமாவுக்கு போயிட்டு வந்து சாப்பிடாம தூங்கிறாதீங்கம்மா, கட்டி தயிர் உர ஊற்றி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு தூங்கேனாங்க. சினிமா விட்டு வந்த உடனே எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் என்னை பார்த்து, ஏம்மா நீ சரோஜாதேவி மாதிரியே இருக்க, அதனால் இன்றைக்கி நானாக சாப்பிட மாட்டேன். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தானே பொய் சொல்லி எங்களை கவுத்தி இருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி சரோஜாதேவி மாதிரி இருக்கம்மா, என் கையினால் நான் சாப்பிட மாட்டேன், நீ தான் எனக்கு ஊட்டி விடணுன்னாரு. நான் சோறை போட்டு கட்டி தயிரதில் ஊற்றி பிசைஞ்சி எங்கள் வீட்டுக்காருக்கு நான் விட்டேன், அவர் எனக்கு விட்டார். நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு விட்டேன், அவர் எனக்கு விட்டார். பொழுது போனதே தெரியல. அவர் பார்த்துக்கிட்டு சொன்னார், ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். இப்படி 2 பேருமே சாப்பிட்டோமா, பிடிஞ்சு போயிடுச்சு. எங்கள் மாமியார் வந்துச்சு, இப்படி பாடிட்டு இருக்கும்போது மாமனார் வந்தார், இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும். இல்ல அப்ப ஊட்டினப்ப சரோஜாதேவி மாதிரி தெரிஞ்சுதான், இப்ப கேட்டு பாரு சனிய மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவா. இப்ப கேட்டதுக்கு சொல்றாரு, பரவமுனியம்மா மாதிரியே இருக்காங்கிறார். யாரு மாதிரி இருக்கான்? பரவமுனியம்மா. சோறை ஊட்டியாச்சா? காலையில் எங்கள் மாமியார் வந்துச்சு, என்னம்மா சோறு சாப்பிட்டு படுக்கலையா? இல்லையாத்த, சோறை எங்கள் மகனுக்கு ஊட்டி ஊட்டி விட்டேனே, சாப்பிட்டாங்களே. சோத்து போடையில் சோறு அப்படியே இருக்கு. ஏம்மா மாட்டுக்கு அரைச்சி வச்ச பருத்தி கொட்டை எங்க காணோம்? அதாவது பருத்தி கொட்டையை ஊட்ட ஊட்ட அவளை ஆசையாக சாப்பிட்ருக்காரு. பொய் சொல்கிறதுலையும் ஒரு அளவு வேணுமில்ல. அதாவது என்னன்னா, ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், பார்த்தீங்கன்னா கடுக்குன்னு ஒரு கல் கடிபட்டுருச்சு. கல் கடிபட்டவுடனே தட்டை மூஞ்சில் தூக்கி வீச போகிறாருன்னு நினச்சேன். அவர் சொன்னார், அனுக்குட்டி இங்கே வாடா, இந்த கல்லை சேர்த்து வை, நம்ம மாடி வீடு கட்டுவோம். எப்படி பொய் சொல்றாரு பார்த்தீங்களா? ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ தெரியுதா ஆம்பளைக்கு பொய் சொல்ல தெரியலான்னு? இதை பார்த்தா அணுக்குட்டினாராம். அணுகுண்டுங்க வாடா, இந்த கல்ல எடுத்து வை, அதான் ஆம்பளைக்கு பொய் சொல்ல தெரியாதியா. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போறப்ப எந்த ஆம்பளையாவது நான் குடிப்பேங்கிறத ஒத்துக்கிறது கிடையாது. பொண்ணோட அப்பா போய் கேட்பாரு, தம்பி நீங்க சாப்பிடுவீங்களா? நான் டீயை தவிர வேற எதுவும் சாப்பிட்றது கிடையாது, பொய் சொல்றது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியும். டாஸ்மாக்கு போய் இந்த பாட்டில் பார்க்கறது, பாட்டில் கலர் எப்படி இருக்கும்? ப்ரௌன் கலராக இருக்கும். கண்ணு சொல்லுது வேண்டாம், கலர் ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம் சொல்லுது. என்ன செய்வேன்? கேட்க மாட்டேன். ரெண்டாவது என்ன செய்வான் தெரியுமா? மூக்கை வச்சு மோந்து அப்ப கப்படிக்கும். மூக்கு சொல்லுது வேண்டாம், கப்படிக்குது, வேண்டாம் சொல்லுது. ரெண்டாவது என்ன செய்வான் தெரியுமா? கையில் கொஞ்சம் ஊற்றி குடிச்சு பார்ப்பேன், புளிச்சு கிடக்கும். நாக்கு சொல்லுது வேண்டாங்குது, கண்ணு கலரை பார்த்து வேண்டாங்குது, மூக்கு வாடையை பார்த்து வேண்டாங்குது, நாக்கு சுவையை பார்த்து வேண்டாங்குது. கண்ணை மூடிக்கிட்டேன், மூக்கை பார்த்துக்கிட்டேன், கட 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 ராவ அடிச்சு வச்சுட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் தெரியுமா அதை குடிக்கிறான்? அந்த பேயை போட்டால் தான் இந்த பிசாசை சமாளிக்க முடியும். இதெல்லாம் எங்க உட்காந்து யோசிக்கிறீங்க? பார்ல உட்காந்து யோசிக்கிறீங்களா? பெண்கள் வந்து என்னைக்கு பொய் சொன்னாலும்
எங்கேயாவது ஏக்கா பங்கஜக்கா வாங்கக்கா, ஏக்கா கோமதிக்கா வாங்கக்கா, நாங்களும் இந்த பேய அடக்கிறதுக்கு ஒரு பிசாசை ஊத்திட்டு வருவோம் அப்படின்னு என்னைக்கு பெண்கள் போக மாட்டாங்க. பொம்பளைங்க குடிக்கிறாங்கங்கிறது குடிக்கலங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். போன வாரம் தர்மபுரியில் நடந்த நிகழ்ச்சி என்ன, 30 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிருக்கிறாங்க. அதில் 17 பேர் பெண்கள், லேடிஸ் செத்து இருக்கிறாங்க. அதனால பெண்களும் குடிக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதுல விதிவிலக்கு கேஸ். நாம சொல்றது குடுங்கும் பெண்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கரெக்டான பாயிண்ட். அதாவது என்னன்னா, கடன் வாங்கிட்டு பெண்டாட்டிட்டு சொல்றது கிடையாது, போய் சொல்றது. கடன் அந்த வருஷம் இவ்வளவு வாங்கியிருக்கேன், 10,000 வாங்கியிருக்கேன், 20,000 வாங்கியிருக்கேன் உள்ளத சொல்லலாம்ல. அவ கொஞ்சம் அடைக்கிறதுக்கு பாடுபடுவாள்ல, தன் கையில உள்ள நகையெல்லாம் கலட்டி கொடுப்பாள்ல. கடன் வாங்கினதை சொல்லாம பொய் சொல்லி ஊரை விட்டு ஓடி போறது யாருன்னு ஆம்பளைதாயா ஓடி போயிடுறான். ஆம்பளை அவை வாட்டில் ஊரை விட்டு ஓடி போயிடுறா. பாவம் இந்த பெண்டாட்டி பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி இந்த கையில் உள்ள ரேகையெல்லாம் தேய்ச்சி ஓரளவுக்கு தேய்ச்சி பிள்ளைய காப்பாத்துறாள் ஐயா. அவ என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காள் ஐயா? குடும்பத்தில் அதிகமாக பொய் பேசுவது இந்த பார்த்தீங்களா, பெண்கள் என்னைக்கு பொய் சொல்ற பழக்கமே கிடையாது. சரி, அதாவது என்னன்னா, ஆம்பளைகள் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றத ரொம்ப விரும்புறாங்க. சாப்பிட்டு வேண்டாம் சொல்லல, சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏம்மா நான் நைட் சாப்பாடுக்கு வரமாட்டேம்மா, நீ சாப்பிட்டு படுத்து தூங்கிரு அப்படின்னு சொல்லலாம்ல. அதுகிட்ட சொல்றது கிடையாது. இவர் வாட்டில் போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு வர்றது. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டே இருக்கோம், நம்ம வீட்டுக்காரர் எப்போ வருவார், வந்தது 2 பேரும் ஒன்றா சாப்பிடட்டும். வந்த அப்புறம் தான் சொல்லுவார், நான் போய் புரோட்டா சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் கேட்குறேன், புரோட்டா சாப்பிடட்டு வேண்டாங்கல, மனைவியினுடைய சாப்பாடை கட்டில அது சுத்தமானதா? புரோட்டா போடுறவர் எப்படி போடுவார்னு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மாவை கொட்டுவார். ஒரே ஒரு விஷயம் அந்த கேட்ட கேட்க, இட்லி உங்க வீட்டில் எங்க இருந்து எடுப்பீங்க? எங்க வீட்டில் இட்லியா, இட்லி தட்டில் வச்சு அவிப்பேன். ஆனா எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுக்காயா? என்னட்டீங்க, ஒரு வாரம் அவிச்சு உள்ள வச்சாச்சு, அப்பப்ப எடுத்து தொடச்சி தருவேன், சத்தம் கட்டாம சாப்பிட்டு போனோம், இல்லைன்னா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவேன். அது பரவாயில்ல. பிறகு ஆம்பளை எப்படி வீட்டுல சாப்பிடுவாங்க? புரோட்டா மாஸ்டர் என்ன செய்வார் தெரியுமா? மாவை கொட்டி அதுல குழிய வெட்டி அதுக்குள்ள தண்ணியை கொட்டி போட்டு போராடி புரோட்டாவை பிசைவார். பிசைஞ்ச உடனே என்ன செய்வார் தெரியுமா? அதை உருண்டை போடுவார். உருண்டை போடுவாரா? உருண்டை போட்டு உடனே என்ன செய்வார்? அதை வேற வெள்ளத்துணியை போட்டு மூடி வச்சிருவார். செவத்தை கடத்தி போட்டாச்சு. இப்போ கப்பு 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 கப்புன்னு பற்ற வச்சுட்டு இருப்பார். இப்போ ஊறணும்ல, இப்போ ஊறிடுச்சு. ஊறின உடனே அந்த உருண்டை என்ன செய்வார்? வீசுவார். வீசி 4 மடக்கி கல்லில் தூக்கி போடுவார். போட்ட பிறகுதான் தெரியும் உப்பு போடலைங்கிறது. இப்போ சட்டாப்பை எடுத்து என்ன செய்வார் தெரியுமா? கம்மங்குட்டுக்குள்ள, இந்த கம்மங்குட்டுக்குள்ள 2 இழுப்பு, இந்த கம்மங்குட்டுக்குள்ள 2 இழுப்பு, முதுகுக்குள்ள 2 இழுப்பு, இப்போ பரட்டி 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 போடுவார். நம்ம ஆள் சாப்பிட்டுட்டு, சே நம்ம மாஸ்டர்கார புரோட்டா மாதிரி எந்த கடையிலயா புரோட்டா? அதை விட கொடுமை தெரியுமானே, சூப்பரா உப்பு போட்டு. ஆமா சூப்பரா போ. அதை விட கொடுமை, நீங்க குழம்புக்கு உப்பு பார்க்க நொட்டாங்கையில கோரி நக்கிட்டு உள்ள விடுதல, அதை விடவா இது கொடுமை? சாதாரண தோசைனா சும்மா மாவை ஊத்துறது. ஸ்பெஷல் தோசைனா என்ன தெரியுமா? அந்த வாய்க்கால் தள்ளுற விளக்கமாரை எடுத்து அதை தண்ணியில முக்கிட்டு ஷல்லுன்னு அடிச்சுட்டு அப்படி எண்ணெய் ஊற்றுவார். 2 வேர்வை எடுத்து சலோர் போடுவார். அதுக்கப்புறம் மாவை ஊற்றுவார். அதை ஸ்பெஷல் தோசை. அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கு. மனைவி அன்போட பரிமாறுறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா, ரொம்ப அன்போட பரிமாறுது. ஒட்ட பொய் சொல்றதுல இவங்கள மாதிரி முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா அடுப்படியிலே இருக்கான், நமக்கு சாப்பிடவா முடியுது. 1.5 வயசு பையன் இருப்பான், ஒரு இட்லி கூட திங்க மாட்டான். அவன் தட்டில் 3 இட்லி போடுவான், 2 இட்லி மிச்சம் வச்சுட்டு போயிடுவான், அதை தூக்கி வாயில போட்டுருவான். இந்த ஆம்பளை அறக்க பறக்க வேலையை கிளம்புவார். நல்லா தெரியும் 5 இட்லிக்கு திங்க மாட்டாரு. அவ தட்டில் 8 இட்லியே போடுவா, அதில் ஒரு 3 தூக்கி வாயில போட்டுருவா. அதுக்கப்புறம் சொல்லுவா, பாருங்க அடுப்படியிலே கிடந்து நமக்கு சாப்பிடவா முடியுது, ஊத்தப்பல்லு தேய்க்காம 8 இட்லி உள்ள போயிட்டியா. வாய் குசாம பொம்பளை பொய் சொல்றதுல டக்காட்டி, பெரிய டக்காட்டி. அதாவது என்னன்னா, வீட்டுக்காருக்கு சாப்பாடை போட்டுட்டு ஏன் அந்த தட்டுல மனைவி சாப்பிடுவானா? அந்த தட்டை பாப்பா, பரவாயில்லையே மனுஷன் சாம்பாரை நல்லா வலிச்சு சாப்பிட்டுருக்காரு, சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் போலுக்க, வாரத்தில் இனிமேல் 2 நாள் சாம்பார் வைக்கணும். என்ன வாழைக்காய் கூட்டு வச்சதை எடுக்கவே இல்லை, மனுஷனுக்கு வாயு தொல்லை போலுக்கு, அதனால தான் வாழைக்காவை தொடவே இல்லை. அதனால இனிமேல் வாழைக்காய் கூட்டு வைக்க கூடாது. அந்த சாப்பிட்ட தட்டை பார்த்தே கணவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு ஒரு மனைவி தெரிஞ்சுக்கிடுவாயா. ஆமியா, இது வரைக்கும் கேட்காத கேள்வியை என் பொண்டாட்டிக்கிட்ட போன வாரம் கேட்டாங்க. என்னன்னா, உன் புருஷன் எதை விரும்பி சாப்பிடுவாரு? என் வீட்டுக்காரி சொன்னா பாரு ஒரு பதில், இன்னைக்கும் மனசில் அப்படியே இருக்கு. அது எதை போட்டாலும் திங்கும், எல்லாத்தையும் திங்கும் அப்படின்னு சொன்னாலே நான் மனுஷனா மாடா? மாடுதான், வேற என்ன. உட்காருங்க. குடும்பத்தில் உள்ள நாமெல்லாம் ரொம்ப சகிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் கழிச்சு போனாலும் சரி, என் வீட்டுக்காரி
நான் சாப்பிட்ட பிறகு அந்த எச்சி தட்டில் தான் என் வீட்டுக்காரி சாப்பிடுவா சார். ஆமாங்க, இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகி 38 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்ட எச்சி தட்டில் தான் என் வீட்டுக்காரி சாப்பிடுவா. என்னென்ன பெரிய அதிசயம். இப்போ நான் போகிற வரைக்கும் என் வீட்டுக்காரி சாப்பிடாம உட்காந்துருப்பா. நான் போய் தானே ஆக்கணும். நான் சாப்பிட்ட பிறகு தான் எச்சி தட்டில் சாப்பிடுவான். இப்படி நான் பல பேர்கிட்ட சொன்னேன். ஆனால் முந்தா நாள் தான் விஷயம் தெரிஞ்சுது. நான் சாப்பிட்ட தட்டில் அவள் சாப்பிட்றதுனால 3 பிரச்சனை இருந்திருக்கு. ஒன்று, நான் சாப்பிட்ட பிறகு அந்த தட்டை அவள் சாப்பிட்டான்னா தட்டை முதல்ல கழுவ வேண்டியதில்லை, நம்பர் 1. ரெண்டாவது, சாப்பிடும்போது குழம்புல உப்பு இல்லை, புளி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னால் அவங்க மறுபடியும் அதெல்லாம் போட்டு கரெக்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 முக்கியமானது. நாம் சாப்பிட்ட பிறகு நாம் உயிரோடு இருந்தால் பாய்ச்ச பள்ளி பூரான் தேளுகள் உளுந்து நாம் பாஸ்போர்ட் வாங்கிட்டா அவ எஸ்கேப். நல்ல வேளை நம்ம தமிழ் பண்பாட்டுல ஆண்கள் வந்து பெண்கள் கழுத்துல தாலி கட்டுற பழக்கம் இருந்துச்சு. அந்த தாலியை பத்திரமா பாதுகாத்துக்கிடுவோம். கோயிலுக்கு போனா அங்க குங்குமம் கொடுத்தா தாலிக்கு கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கிடுவோம், எங்க நெத்தியில கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கிடுவோம். ஆத்தா கோயில பூ கொடுத்தா எங்க தலையில கொஞ்சம் பூ வச்சுக்கிடுவோம், தாலிக்கு கொஞ்சம் வச்சுக்கிடுவோம். இதே கொஞ்சம் பண்பாடை மாத்தி பெண்கள் ஆண்கள் கழுத்துல தாலி கட்டுற பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோம். என்ன ஆயிருக்கும், நாங்க காலையில 10 மணிக்கு தாலியை கட்டி விட்டுருப்போம். இதுக்கெல்லாம் சாயந்தரம் 4 மணிக்கு டாஸ்மாக்ல அடை வச்சு எல்லாம் ஊத்திட்டு வந்துடும். என்னைக்காவது தாலியை எடுத்து பார்த்திருக்கீங்களா? அது என்ன வடிவத்தில் இருக்குன்னு? தாலியை எப்பயும் கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் நைட்டு தூங்குவோம், தெரியுமா? தாலியில இருக்கிறது கணவனுடைய 2 பாதம். ஆமா, அந்த 2 பாதத்தை எடுத்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்ணுல ஒத்திக்கணும். தினம் ஒத்திக்கிடுவோம். இதுல இருந்து ஆம்பளைங்க தியாகின்னு தெரியுதா? எப்படி? ஒவ்வொரு பொண்டாட்டி கழுத்திலையும் ஆம்பளையா இருக்கிற கணவனா இருக்கிறவன் தலைகெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா இல்லையா? தாலி ஆம்பளை அட வைக்கிறதுனாலதான் சினிமா கலைஞன் சொன்னேன், ரொட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு, சேட்டு கடையில மனைவி தாலிய பாரு, கண்ணதாசங்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி, குன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா. பொய் சொல்றதுலயும் ஒரு அளவு வேணும்ல. எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 அக்கா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அக்கா சொல்லிச்சு, எக்கா இருந்து இருந்து வாத்தியார் மாப்பிள்ள கட்டவே கூடாதுக்கா. ஏன்க்கா, வாத்தியார்னா 1ஆம் தேதி 30,000 ரூபாய் சம்பளம் வரும்லக்கா, ஏன்க்கா வாத்தியார் மாப்பிள்ளை கட்டக்கூடாது? இல்லக்கா, ஒரு நாள் குழம்புல உப்பு போட மறந்துட்டேன், குழம்புல உப்பு போடாதோ பெஞ்சு மேலே ஏறி நில்லு, குழம்புல உப்பு போடாதோ பெஞ்சு மேலே ஏறி நில்லுங்கிறாரு. இந்த வாத்தியாரவே கட்டக்கூடாதுன்னா ஒருத்தி சொன்னா, ஏக்கா நீயாவது பரவாயில்லக்கா, இருந்து இருந்து மெக்கானிக்க கட்டக்கூடாதுக்கா. ஏன்க்கா, அழுக்கு ட்ரெஸ்ஸோட வருவார் நீ நினைக்கிறியா? அழுக்குல என்னக்கா இருக்கு, மனுஷன் வேலை விட்டு வந்தது கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அங்க ஸ்பேனர் வச்சு நட்டை கழட்டினோரு கட்டில் நட்டை கழட்டி விட்டுட்டாரு, உழுதிய புட்டாடி உடஞ்சி வச்சுக்கா. அதனால மெக்கானிக்க கட்டக்கூடாதுக்கா. இன்னொருத்தி சொன்னா, ஏக்கா நீயாவது பரவாயில்ல, இருந்து இருந்தும் அரசியல்வாதியை கட்டக்கூடாதுக்கா. ஏன்க்கா, அரசியல்வாதியை கட்டினா என்ன, நிறைய சில்லறை வருமில்ல, அதெல்லாம் ரோட போடுறேன் 4-5 வீடை கட்டிட்டாருக்கா. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. ராத்திரி 1 மணிக்கு மீட்டிங் முடிச்சு வராரு, கதவை தட்டுறாரு. நான் கதவை திறந்த உடனே என் மண்டையை பார்த்தது அவருக்கு மைக்கு ஆகும் வந்துடுது. எனது அருமை மனைவிமார்களே, எனது அருமை குழந்தைகளே, வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் என்னுடைய கொழுந்தியாமார்களே, அதற்குள் உறங்கி விட்டீர்களா? எனக்கு உணவு அளிக்க கூடாதா? அப்புறம் எப்பக்கா பேச்ச நிப்பாட்டுவாரு? 24வது வட்டத்தின் சார்பாக இந்த சால்வையை போர்த்துகிறேன்னு பீரோலுக்குள்ள திறந்து ஒரு போர்வை எடுத்து பொத்தனா பிறதான் மனுஷன் குப்புற அடிச்சு உறங்குறாரு. ஏக்கா நீயாவது பரவாயில்லக்கா, இருந்து இருந்து மிலிட்ரியில இருக்கிற மனுஷனை கட்டவே கூடாதுக்கா. ஏன்க்கா, வருஷத்துக்கு 2 தடவை தானக்கா வருவாரு, 2 தடவை தான்க்கா வருவாரு, அதுக்குள்ள பிறகு என்ன சண்டை வரும்? ஏக்கா, சண்டை வந்தா ஏன்க்கா, அடிக்க திடுன்னு ஒடியாருவாரு. நான் வந்தே மாதிரி சாலிட் அடிச்சு நின்றுவார். அதாவது கணவனை எப்படி எப்படிலாம் அனுசரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற பக்குவம் மனைவிக்கு தான் தெரியும். அவ 1-2 பொய்கள் சொன்னா அந்த பொய்கள் பெருசு கிடையாது. நீங்க செய்யற தவறுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை மூடி மறப்பா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா தினம் அந்த ஆள் தண்ணியை போட்டு வந்து அந்த பிள்ளை அப்படி அடிப்பாரு. அந்த அக்கா தினம் அழுவோம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் போய் கேட்டேன், ஏக்கா தினம் தானே அடிப்பாரு, இன்னைக்கு எதுக்குக்கா போட்டு அழுவுறீங்கன்னு. அதுக்கு அந்த அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, தினம் அந்த மனுஷன் அடிச்சா எனக்கு வலிச்சிச்சு, அட்ட இன்னைக்கு அடிச்சா எனக்கு வலிக்கவே இல்லை, மனுஷனுடைய உடம்புல எசக்கே இல்லைக்கா.
ஊத்தி 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 குடல் பூரா வெந்து போச்சாக்கா, அதனால தான் நான் அழுவுறேன் அப்படின்னு ஒரு மனைவி சொல்றாண்டா. மனைவியினுடைய பொய் என்னைக்குமே பெருசு கிடையாது, அது குடும்பத்தை நிலைநிறுத்தக்கூடியது. ஆண்களுடைய பொய் குடும்பத்தை வந்து ரெண்டா பிரிச்சுரும். பெண்டாட்டியை வெட்டி உடனே நினைச்சா சந்தேகப்பட்டுருவான். அட்ட பொம்பளை சந்தேகப்பட்டா கணவன் மேல உள்ள அன்பு, கணவன் மேல உள்ள பாசம், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவன் நினைச்சானா தான் அவன் சந்தேகப்படுவான். குடும்பத்தில் அதிகமாக பொய் பேசுவது இந்த பாத்தீங்களா, இந்த கணவன்மார்களே. ஓகே ஓகே